ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகம் லக்கண கடகராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தியா என்ற பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர 3ஆம் ராசியான 3ஆம் பாகமான கன்னி ராசின்னு பதிவாகும். இந்த கன்னி ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திர வாயிலாக உங்களை தசாபதிநாதர்கள் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு விளக்கம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அதாவது ராசி கட்ட நவாசி கட்ட 2 கட்ட ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ராசி கட்ட பார்த்து 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. 12 கட்ட பார்த்து ஒரு கட்ட லான் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்டது தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எண்ணி வர அது 3ஆம் பாவத்தோட பதிவு தான் கன்னிராசியோட பதிவு. ஓகேங்களா? சரி. இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த அந்த கன்னிராசி எந்த ஒரு இதுவும் கிரகங்கள் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அடுத்தது பாவகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான வீடியோ நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பார்த்து நீங்கள் தெரிஞ்சதில் தினம் ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துக்கு உண்டான வீடியோ கட்டாயம் நம்மகிட்ட இருக்குங்க. ஓகேங்களா? நீ பார்த்து பலன் நீ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதாவது கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பேரில் குறியிட்டிருப்பாங்க. அது பார்த்து அந்த நட்சத்திர வாயிலாக அந்த நட்சத்திர சாரம் நட்சத்திர வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தி பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்க போகிறது பதிவோட விளக்கத்தோட புரிதல். ஓகேங்களா? இது எத்தனை கூடிய தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி திசை பார்த்தீங்கன்னா 7 கூடிய 8 கூடியனுடைய சனி திசைங்க. சனி திசையில் பார்த்தீங்கன்னா சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கூடியவன் 11 கூடியவனுடைய சுக்கிர புத்தி. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சனி திசையில் சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடமும் 2 மாதம் வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடகராசிக்காரர் இந்த பதிவு நாங்கள் பார்த்து பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் லக்கண பாவ அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு பார்த்து சனி திசை உங்களுக்கு சுக்கிர புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் ராசியான 3ஆம் பாகமான கன்னி ராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரைக்கும் இருக்கும். அதே அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உத்திரம் சாரத்தில் உங்களுடைய 4 கூடிய 11 கூடியவன் சுக்கிர பகவான் இருந்து பயணித்து அங்கே என்ன பலன் அளிக்க போகிறோம் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே, வாங்க பலனை பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ 3 சம்மந்தப்பட்டு 2ஆம் பாவம் சிம்மம் சூரியன் சம்மந்தப்பட்டு அதே மாதிரி 4, 11 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் சரலக்கணத்துக்கு அது வந்து லாபாதிபதி பாதகாதிபதி அவர் வராரு, சுகாதிபதி அவராது வராருங்களா? அப்போ கன்னி வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் நீச்சம் தானே. ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு அதாவது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆசை கனவுகள் எவ்வளோ தான் இந்த தசாபுத்தியில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒரு தேடுதல் கொடுப்பாங்க. ஓகேங்களா? எல்லாம் ஒரு அலையை வச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்களே தவிர எடுத்தவொன்னு நம்மளுக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு வண்டி வீடு வாங்கலாம்னு நினைப்போம், ஒரு உயர்கல்வி பள்ளிகளை படிக்கலாம் நினைப்போம், நாமளும் இப்போ ஜாதகரை படிக்கலாம்னு நினைப்போம். ஓகேங்களா? அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தகுடு பொடியாக கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் 2ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுவார். இந்த மாதிரி பல விதமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி பல விதமாக இருக்குது. நம்ம பொதுப்படையாக தான் அமைப்பை சொல்கிறோம். நீச்ச சார். ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு இரண்டா திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நழுவி போகும். மூத்த சகோதரிகளுக்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் நழுவி போகும். இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஸ்த சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அஸ்த சாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னாதிபதி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னாதிபதி சாரத்தில் அமர்றாரு இல்லைங்களா? ரைட். ஓகே. அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 1 சம்மந்தப்படுது. அது மேலே பார்த்தீங்கன்னா 4, 11 பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னதான் நம்ம வந்து ஒரு முயற்சிகள் பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெறக்கூடிய லாபம் நம்ம பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாகவும் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்குமே தவிர எடுத்தோன்னு ஒரு நல்ல ஒரு பாயிண்டை கிடைக்கும்னு கேட்டாக்கா பாயிண்டை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி சுகபோகம் இதுக்கு உண்டான ஒரு பாதிப்புகள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாக மூத்த சகோதரர்கள் கிடைக்கக்கூடிய உதவிகள் கொஞ்சம் தடுமாறி கிடைக்கும். அது
இரண்டாவது தர திருமணத்துக்கு உண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு உபயோகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. கொஞ்சம் பார்த்து ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சூழ்நிலை இருக்குங்க. அடுத்தடுத்து காலகட்டங்கள் அடுத்தது ஒரு அமைப்பு மாறும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக போயிடும். ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? சித்திரை சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து சித்திரை சாரம் 5 கோடி 10 கோடி செவ்வாயோட சாரம் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுதுங்க? 3 சம்மந்தப்பட்டு 5 10 சம்மந்தப்பட்டு மேலே 4 11 பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பூர்வீகத்தில் நம்மளுக்கு இடம் சொத்து பொத்து இந்த மாதிரி பத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ நம்ம அந்த சாரை கொடுத்தவர் நல்லா இருந்தாருன்னு சிறப்பாக இருக்குங்க. இப்போ அவரு கொஞ்சம் வீக்காக இருந்தாருன்னு வச்சுக்க செவ்வா உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா பெருசாக சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்காதுங்க. அது குறுகிய வயது திருமணம் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது இந்த காலகட்டங்களில் ஒரு கல்யாணத்தில் ஒரு புள்ளி வச்சு பேர் கிட்ட நம்ம கொடுக்குமே தவிர எடுத்து நமக்கு கொடுக்காதுங்க. ஓகேங்களா? அப்போ சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு பார்த்த அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ கொஞ்சம் கடன் வாங்கி உருட்டி பிரட்டி பண்ணலாம், இல்லை அரசாங்கம் லோன் எடுத்து பண்ணலாம், கடன் வாங்கி பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். பேர் புகழ் பட்டப்படி படிக்கிற இந்த காலகட்டங்களில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடன்பாடு இல்லாமல் தான் இருக்குமே தவிர பெருசாக எடுத்தோன்னு நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருந்துடாது. அது அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அதாவது அரசு அலுவலகத்தில் இருக்கிறவங்க பூர்வீகத்தில் உள்ள அனைவரும் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு பாயிண்ட் அப்போ ஒரு நிதானமாக தான் இருக்குமே தவிர பெருசாக பேசிக்க சொல்கிற அளவுக்கு இருக்காது. மீண்டும் சொல்கிறேன், இது வெறும் பொது பலன் தான். சாரம் கொடுத்தவர் நல்லா இருந்தால் பாயிண்ட் அப்போ அப்படியே மாறும். ஓகேங்களா? சரி, பார்த்து பயணிங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.